புதுசா கடன் அட்டை வாங்கியிருக்கீங்களா? இந்த தப்ப மட்டும் பண்ணாதீங்க. குறைந்தபட்ச காசு கட்டினா போதுமா? வட்டி எகிரிடும் உஷார். பரிசு புள்ளிகளை பணமா மாத்துறது எப்படின்னு தெரியுமா? கடன் வலையில சிக்காம இருக்க இத படிங்க. வணக்கம் மக்களே, இது உங்கள் தமிழ் தகவல். இப்போதெல்லாம் கையில் காசு இல்லை என்றாலும் கவலை இல்லை. கடன் அட்டை, கிரெடிட் கார்டு இருந்தால் போதும்னு எல்லாரும் நினைக்கிறோம். கடைகளில கொடுக்கும் தள்ளுபடிகள், சலுகைகள், அப்புறம் அந்த பரிசு புள்ளிகளுக்காகவே நிறைய பேர் புதுசா கடன் அட்டை வாங்குறாங்க. ஆனா இத சரியா பயன்படுத்த தெரியலன்னா அதுவே உங்களுக்கு பெரிய கடன் சுமைய கொண்டு வந்துடும். ஒருவேளை நீங்க இப்பதான் புதுசா ஒரு கார்டு வாங்கியிருக்கீங்கன்னா இந்த விஷயங்களை மனசுல வச்சுக்கோங்க. ஒண்ணு, உங்க தேவைக்கு ஏத்த அட்டைய தேர்ந்தெடுங்க. முதல்ல உங்களுக்கு எதுக்கு கடன் அட்டை வேணும்னு முடிவு பண்ணுங்க. நீங்க அதிகமா வெளியூர்களுக்கு பயணம் செய்யறவரா இருந்தா விமான நிலைய ஓய்வறை வசதி கொடுக்கிற அட்டைய வாங்குங்க. இல்ல வீட்டு சாமான்கள் வாங்கத்தான் வேணும்னா அதுக்கேத்த அட்டைய தேர்ந்தெடுங்க. மத்தவங்க வச்சிருக்காங்களேன்னு நீங்களும் கண்ண மூடிக்கிட்டு எதையும் வாங்காதீங்க. இரண்டாவது, பரிசு புள்ளிகளை புத்திசாலித்தனமா பயன்படுத்துங்க. ஒவ்வொரு தடவை நீங்க அந்த அட்டைய பயன்படுத்தி செலவு செய்யும் போதும் உங்களுக்கு சில பரிசு புள்ளிகள், ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இதை அப்படியே விட்டுடாதீங்க. அது காலாவதி ஆகிறதுக்குள்ள அதை சாமான் வாங்கவோ இல்ல அன்பளிப்பு சீட்டாகவோ கிஃப்ட் வவுச்சர் மாத்திக்கோங்க. இதை சரியா செஞ்சாலே நீங்க கணிசமான பணத்தை சேமிக்க முடியும். 3 வரம்ப தாண்டாதீங்க. லிமிட், உங்க அட்டையில ஒரு குறிப்பிட்ட அளவுதான் கடன் வாங்க முடியும்னு ஒரு வரம்பு வச்சிருப்பாங்க. அப்படா இவ்வளவு காசு இருக்கேன்னு எல்லாத்தையும் செலவு பண்ணிடாதீங்க. உங்க வரம்புல ஒரு 30% செலவு செஞ்சீங்கன்னா உங்க கடன் தகுதி புள்ளி, கிரெடிட் ஸ்கோர் நல்லா இருக்கும். நாளைக்கு நீங்க வேற ஏதாச்சும் பெரிய கடன் வாங்க போகும்போது இதுதான் உங்களுக்கு கை கொடுக்கும். 4, கட்டண பட்டியலை சரியா கட்டுங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்க கட்டண பட்டியலை பில் உரிய நேரத்துல கட்டிடுங்க. குறைந்தபட்ச தொகையை மினிமம் டியூன் கட்டினா போதுமேன்னு மட்டும் இருந்துடாதீங்க. அப்படி செஞ்சீங்கன்னா மீதி இருக்கிற பணத்துக்கு பேய் மாதிரி வட்டி போடுவாங்க. அது கந்து வட்டி மாதிரி ஏறிக்கிட்டே போய் உங்களை கடன் வலையில மாட்டி விட்டுடும். அதனால முழு பணத்தையும் கட்டுறதுதான் புத்திசாலித்தனம். 5, தவணை முறை வசதியில உஷாரா இருங்க. ஒரு பொருளை வாங்கும் போது மாதம் கொஞ்சம் கொஞ்சமா காசு கட்டலாம் அப்படின்னு அந்த தவணை முறை, இஎம்ஐ ஆசையை தூண்டும். ஆனா அதுக்கு எவ்வளவு வட்டி போடுறாங்க, அதுக்குன்னு தனியா எவ்வளவு நடைமுறை கட்டணம், ப்ராசஸிங் ஃபீ வாங்குறாங்கன்னு நல்லா விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணுங்க. தெரியாம செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு பெரிய ஆப்பு வச்சிடும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா மறக்காம நம்ம தமிழ் தகவல் சேனலுக்கு சந்தாதாரர் ஆகுங்கள். அப்படியே உங்க நண்பர்களுக்கும் இதை பகிருங்க. விழிப்புணர்வோடு இருப்போம். நன்றி, வணக்கம்.